தமிழ் வெண்பாவின் மூங்கிலிலை காடுகள். அத்தியாயம் 7. தீவிர சிந்தனையில் அமிழ்ந்திருந்தான் மாறன். இன்னுமே அந்த கொலுசின் சத்தம் காதுகளுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இது மாதிரியான விஷயங்களில் எல்லாம் எப்பொழுதுமே அவனுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. எத்தனையோ மரணங்களை கண்டுவிட்டவன் அவன். எப்போதுமே ஆதாரங்கள், சாட்சியங்கள் என்றுதான் அவனின் மனம் தேடும். இது மாதிரியான அமானுஷ்ய அனுபவங்கள் எல்லாம் அவனுக்கு புதிது. அவனின் மனம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிலை தடுமாறிக்கொண்டிருந்தது. இன்று காலையில்தான் இந்த ஊருக்கு வந்திருந்தான் அவன். வந்ததுமே பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணிகளை தொடங்கிவிட இப்போது கொஞ்சம் ஓய்வெடுத்தால் மனமும் உடலும் சமன்படும் என்று தோன்றியது. மருதண்ணா, வண்டிய போலீஸ் குவார்டர்ஸ்க்கு விடுங்க. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்லன்னு இருக்கு. நீங்க 6 மணிக்கு மேலேயா பழைய கேஸ் ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க என்றான் மாறன் அவரை பார்த்தபடி. மதியத்திற்கு மேல்தான் இந்த வழக்கிற்கான ஆவணங்களை எல்லாம் தேடி எடுத்து தருவதாய் சொல்லி இருந்தனர் அதற்குரிய காவல் நிலையத்தில். ஓகே சார் என அவன் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டார் மருது. அவன் அண்ணா என அழைப்பதால் அதற்குண்டான உரிமையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவனின் பதவிக்குண்டான மரியாதையை கொடுத்தே இப்போதும் பேசினார். அவனுமே அது வேண்டாம் என்று மறுத்து கூறவில்லையே. மருதண்ணா, அப்புறம் இன்னொரு விஷயம். 1 வருஷமா ஊருக்குள்ள காணாம போனவங்களோட லிஸ்ட் வேணும். சாயந்தரமா வரும்போது அதை பத்தின டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க என்றான் மாறன். சரி சார் என மருது சொன்னதும் இதோடு பேச்சு முடிந்ததென கண்களை மூடி மீண்டும் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அவன் தளர்ந்து அமர்ந்திருப்பதே ஒரு மாதிரி இருந்தது அவருக்கு. இன்னும் நீங்க சாப்பிடலையே சார்? காலையிலேயே சாப்பிட்ட மாதிரி தெரியல. மதியமாகிடுச்சு, எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போகலாமே என்றார் அண்ணனுக்கே உண்டான அக்கறையோடு. மறந்தே போயிட்டேன் பாருங்க. ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துங்க, சாப்பிட்டுட்டே போயிடலாம் என்றான் மாறன். அது சார், போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் என் வீடும். உங்களுக்கும் சேர்த்தே தான் சமைக்க சொல்லியிருக்கேன். வந்து சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷப்படுவாங்க சார். இல்லைன்னா கூட பரவாயில்ல, நானே ஒரு ஹாட் பாக்ஸ்ல வச்சு உங்க வீட்டில் தரட்டுமா என அவர் தயங்கி தயங்கி கேட்க அவன் பதிலாய் என்ன சொல்வானோ, அதிக உரிமை எடுத்துக்கொள்வதாய் நினைத்து விடுவானோ என மெல்லிய பதற்றம் அவர் கண்களிலும் குரலிலும். உங்க வீட்டுக்கே விடுங்க மருதண்ணா என்றான் இதழ் கடையோரம் முகிழ்ந்து விட்ட சிறுநகையோடு. உண்டு முடித்து இல்லம் வந்தவன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அடுத்த நிமிடமே படுக்கையில் விழுந்து விட்டான். உடலும் மனமும் வெகுவாய் சோர்ந்திருக்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருந்தான் அவன். திடீரென தூரத்தில் எங்கோ ஒலித்த கைபேசியின் சத்தம் அவனின் உறக்கத்தை கலைத்திருந்தது. முழுதாய் அது 5 நொடிகள் அடித்து அடங்குவதற்குள்ளாகவே அவனின் உறக்கம் முற்றிலும் கலைந்து போனது. அவனின் உடல் எத்தனை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் அவனின் மூளை விழிப்பு நிலையில்தான் இருக்கும். படுக்கையில் உருண்டபடியே தேடி தனது கைபேசியை எடுத்தான் அவன். முதல் வேளையாக நேரத்தை சரிபார்க்க அதுவோ 7:10 என்றது. இத்தனை நேரமா உறங்கினோம் என எண்ணியவனுக்கு சிறு ஆச்சரியம்தான். கைபேசி அடித்து கொண்டே இருக்க இணைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தான். புது எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. ஹலோ, யார் பேசுறீங்க என்றான் கடின குரலில் அவன். ஹலோ சார், நான் முல்லை பேசுறேன் என்றவளின் குரலிலேயே அழுகை தெரிந்தது. அந்த வீட்டிலிருந்து கிளம்பும் போது மணிமாறன் தான் அவனின் எண்ணை அவளுக்கு கொடுத்திருந்தான். எந்த முல்லை என்றவனுக்கு உறக்க கலக்கத்திலோ என்னவோ சட்டென்று யாரென பிடிபடவில்லை. கொடியோட ட்வின் சிஸ்டர் சார், காலையில கூட எங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சிங்களே என எடுத்து கொடுத்தாள் முல்லை. ஓ சாரி, நீங்களா? சட்டென்னு ஞாபகம் வரல என்றவனின் குரல் அப்போதும் எக்கை போல் இறுகிதான் இருந்தது. இது எதையுமே கவனத்தில் பதிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. எனக்கு ஒரு துண்டு பேப்பர் கிடைச்சிருக்குது சார். அதுல ராத்திரி மூங்கில் காட்டுக்கு வானு போட்டிருக்கு. கொடிக்கு தான் அதை யாரோ எழுதியிருக்காங்க. அதை படிச்சுட்டு தான் கொடி அந்த ராத்திரி நேரத்துல அங்க போயிருக்கணும்னு நினைக்கிறேன் என்றாள் பதற்ற குரலில் முல்லை. அதுவரை படுக்கையில் படுத்தபடியே பேசிக் கொண்டிருந்தவன் அவசரமாய் எழுந்து அமர்ந்தான். என்ன சொல்றீங்க முல்லை? யார் அனுப்புனதுன்னு பேர் எதுவும் இருக்கா என்றான் அதே அவசர குரலில். அப்படி எதுவும் இல்ல சார். சின்னதா ஒரு துண்டு பேப்பர்ல அவசரம், இன்றிரவு மூங்கில் காட்டிற்கு வரவும் அப்படின்னு மட்டும்தான் சார் எழுதியிருக்கு என்றாள் முல்லை. ஓ
எங்கிருந்து எடுத்தீங்க அந்த பேப்பரை? நிச்சயமா அது கொடிக்கு வந்ததுதான்னு சொல்ல முடியுமா? என்றான் நிதானமாய் சாய்ந்து அமர்ந்தபடியே. கண்டிப்பா சார். அத கொடியோட ரூம்ல இருந்து தான் எடுத்தேன். இங்க அவ புக் ஷெல்ஃப்ல ஒரு புக்குக்குள்ளார இருந்தது என்றாள் முல்லை. சில நொடிகள் யோசனையில் அமைதியாய் இருந்தவன் நேம் மென்ஷன் பண்ணாதப்பவே அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்காங்கன்னா ஒண்ணு ரொம்ப நெருக்கமானவங்க அதை நேரடியா கொடுத்துருக்கணும். இல்லைன்னா அதுல உள்ள கையெழுத்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட தான் இருக்கணும் என்றான் மாறன். ஆமா சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு அந்த பிரபாகரன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன்கிட்ட உங்களால கொஞ்சம் விசாரிக்க முடியுமா? கண்டிப்பா விசாரிக்கலாம். உங்களுக்கு வேற யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? என்றான் மாறன். இப்போதைக்கு இல்ல சார். ஓகேம்மா, நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் தரேன். உங்களுக்கு வேற எந்த தகவல் கிடைச்சாலும் எந்த நேரமா இருந்தாலும் உடனே எனக்கு கூப்பிடுங்க என்றதோடு வைத்து விட்டான் அவன். எழுந்து குளித்தவன் ஒரு இலகுவான உடைக்கு மாறி வெளியே வந்தான். இன்னும் ஏன் மருது அந்த ஆவணங்களை வாங்கி கொண்டு வரவில்லை என்ற எண்ணம் தோன்ற அவருக்கு கைபேசியில் அழைத்தான். காணாமல் போனவர்களின் தகவல்களையும் சேகரிக்க கொஞ்சம் காலதாமதம் ஆவதாக அவர் சொல்லிவிட சரி என்று கேட்டுக்கொண்டான். சோகமே உருவாய் அமர்ந்திருந்த முல்லையைத்தான் நினைக்காது பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவளின் அழுகை சத்தத்தில்தான் காலை உந்தியபடியே மேலே வந்திருந்தான் அவன். அவன் அங்கு வந்த நேரம் தரையில் மண்டியிட்டு அமர்ந்து அந்த புத்தகத்தையும் துண்டு சீட்டையும் நெஞ்சோடு கட்டிக்கொண்டபடி கதறி அழுது கொண்டிருந்தாள் முல்லை. அவளை அந்த நிலையில் காணவும் பதறி துடித்து பெரும் ஓலமிட்டது அவனின் உள்ளம். தன் நிலையையும் பொருட்படுத்தாது ஓடிச் சென்று அவளை வாரி அணைத்துக் கொண்டான். அதன் பின் அவளை தேற்றி அவன்தான் மணிமாறனுக்கு தகவல் சொல்ல சொன்னான். சொல்லிவிட்டு மீண்டும் தேம்பியபடி அமர்ந்திருந்தாள் அவள். அவனின் அணைப்பிற்குள் இருந்து விடுபட்டு மெல்ல நிமிர்ந்து பார்த்தவள், முடியல ஆதி, அவ குழந்தை மாதிரி. அவளை போய் கொல்ல யாருக்கு மனசு வரும்? பிளான் பண்ணி அந்த காட்டுக்கு வர வச்சு பொண்ணு இருக்காங்க. எப்படி ஆதி அவங்களுக்கு என் கொடிய கொல்ல மனசு வந்தது? விடாது இதையே சொல்லி கண்ணீரோடு புலம்பியவளை என்ன சொல்லி தேற்றுவதென்று அவனுக்கு தெரியவில்லை. மீண்டும் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டவனுக்கும் அவளை தேற்றிவிடும் எண்ணம்தான். ஆனால் அழுகைதான் வந்ததே தவிர வார்த்தைகள் வரவில்லை. எத்தனை அழுதாலும் ஆறுதல் சொன்னாலும் மாண்டவர் மீள்வதில்லையே. அழுது கரைந்து அதிலேயே உழன்று துன்பத்தில் வீழ்ந்தவரை தன்னைத்தானே தேற்றிக் கொண்டால்தான் உண்டு. அவளின் விழிகளில் வழிந்த நீரை பெருவிரலால் துடைத்தவன் என்ன சொல்லி அவளை தேற்றுவதென்று தெரியாமல் தவித்து நின்றான். அவனின் அருகாமையே அவள் இன்னும் இன்னும் எடுத்து அழ போதுமானதாக இருந்தது. உரியவர்களிடத்தில்தானே கண்ணீர் வெள்ளமாய் பெருகுகிறது. கண்டிப்பா நம்ம கொடிய கொன்னவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் முல்லை. அழாத ப்ளீஸ் என்றவன் இன்னும் என்னென்னவோ ஆறுதல் சொல்லி அவளை தேற்ற பார்த்தான். ஆனால் எதற்குமே அவள் அழுகையை நிறுத்திய பாடில்லை. அவளை அவனது மடியில் கிடத்தி ஆறுதலாய் முதுகை தட்டி கொடுக்க வெகுநேரம் தொடர்ந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அழுது சோர்ந்து அதே நிலையில் உறங்கி போனாள் அவள். அழுத தடத்தோடு அவளின் முகத்தை பார்க்கவே என்னவோ போலிருந்தது அவனுக்கு. அன்றளர்ந்த மலராய் போதும் புன்னகையுடன் பலம் வருபவளை இதுவரை அழுது அவன் கண்டதே இல்லை. ஆனால் இன்று அவள் கதறி அழ அதற்கு காரணமானவனை ஒன்றும் செய்ய முடியாத அவனுடைய இயலாமை அவனை எள்ளி நகையாடுவது போல் தோன்றியது. அவள் நன்கு உறங்கிவிட்டாள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டவன் அவளின் உறக்கம் கலைந்து விடாதவாறு அவளை மெல்ல நகர்த்தி கட்டிலில் படுக்க வைத்தான். போர்வையை எடுத்து கழுத்து வரை போர்த்தி விட்டவன் கால்களை உந்தியபடியே கீழே இறங்கி வந்தான். கால் இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் மேலே எல்லாம் போறீங்க தம்பி? அவன் உந்தி உந்தி இறங்கி வருவதைக் கண்டு கதறி வினவினார் பார்வதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, ரொம்ப நேரமா முல்லைய காணுமேன்னு தேடிக்கிட்டு போனேன். ரொம்ப அலறா, அழுது அழுது இப்பதான் தூங்கியிருக்கா. ஏற்கனவே 2 நாளா காய்ச்சல் கண்ட உடம்பு. இப்படி அழுதா உடம்பு என்னத்துக்காகும்? நீங்க கொஞ்சம் போய் அவ கூட இருக்கீங்களா என்றான் ஆதி தயக்கமாய். இதை நீங்க சொல்லணுமா தம்பி? எனக்குதான் சமையல் கட்டுல இருந்ததுல அவ அழுதது கேட்கல என்றவருக்குள் மெல்லிதாய் ஒரு குற்ற உணர்ச்சி. மகள் கலங்கி நிற்கும் நேரம் நான் இல்லாது போய்விட்டோமே என்று. அதை உணர்ந்து கொண்டவன் போல, நான் அவளை தேடி மாடிக்கு போகவும் தான்
அவ அழுத சத்தம் கேட்டுச்சு. அதுவும் இல்லாம வீட்டோட கடைசியில இருக்க சமையல் கட்டுல அவ மேல இருக்கிற ரூம்ல இருந்து அழுகிறது எப்படி கேட்கும் என்று அவருக்கு சமாதானம் போல் சொன்னவன் அவர் முல்லையை தேடிக்கொண்டு செல்லவும் தானுமே தனது அறையில் வந்து படுத்து விட்டான். படுத்து விட்டானே தவிர துளியும் உறக்கம் என்பது இல்லை. தினம் தினம் எத்தனையோ கொலை வழக்குகளையும் கற்பழிப்பு சம்பவங்களையும் கடந்துதான் வருகிறோம். ஆனால் அதெல்லாம் முழுதாய் 30 வினாடிகளாவது நமது மனதை ஆக்கிரமிக்கிறதா என்றால் இல்லை. அதுவே நமக்கு வேண்டப்பட்ட ஒருவரின் மரணம் நம்மை எத்தனை பாதிக்கிறது, அதுவும் கொலையாய் இருந்துவிட்டால் எப்படியெல்லாம் நம்மை கலங்கடிக்கிறது. இல்லாத எதிரிகளையும் நடக்காத காட்சிகளையும் கற்பனை செய்து தவித்து பதறி பயந்துதான் போகிறது மனது. இப்படி பல வகை எண்ணங்களில் உழன்று கொண்டிருந்தவன் தன்னை அறியாமலேயே உறங்கிப் போனான். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த நாளோடு அப்படியே எதுவும் நின்று போய்விடுவதில்லை. மறுநாள் இடியாமல் இருந்துவிடப் போவதும் இல்லை. காலத்தை காட்டிலும் சிறந்த மருந்து வேறு எதுவுமே இல்லை. நிச்சயம் அந்த காலம் முல்லையின் காயத்தையும் மாற்றும். கண்களை கசக்கிக் கொண்டு முல்லை எழுந்த நேரம் நன்கு விடிந்து விட்டிருந்தது. படுக்கையிலிருந்து எழுந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு கீழே இறங்கிச் சென்றாள் அவள். வீட்டின் வரவேற்பறையில் சொக்கலிங்கம் யாருடனோ அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவரை கவனிக்காதது போலவே அவள் தாண்டி சென்றுவிட அவரும் அவளை நிமிர்ந்து பார்த்தாரே ஒழிய எதுவும் பேச முனையவில்லை. அதற்கு அடுத்த தாழ்வாரத்தில் சிவமும் ஆதியும் ஒன்றாக அமர்ந்து அன்றைய செய்தித்தாள்களை புரட்டிக் கொண்டிருக்க சலுகையால் தந்தையின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள் அவள். அவர் படித்துக் கொண்டிருந்த செய்தித்தாளின் ஒரு பக்கத்தை தான் வாங்கி பிடித்தபடியே படிக்கவும் தொடங்கிவிட்டாள். இது அவளின் தினசரி வாடிக்கை என்பதால் அங்கிருந்த யாரும் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவள் இயல்புக்கு திரும்பியது சிவத்தின் மனதிற்கு பெரும் நிம்மதியை தந்தது. மா, ஒரு காஃபி என அவள் இங்கிருந்தபடியே சமையல் கட்டுக்கும் கேட்கும் வகையில் அன்னையை கத்தி அழைக்க அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் ஈற்றாய் ஒரு புன்னகை. அவளுக்குமே அப்படி வெடித்து கதறி அழுத பிறகு மனம் வெகுவாய் சமன்பட்டு விட்டதைப் போல ஒரு எண்ணம். துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தண்ணீர் தானே சிறந்த வடிகால். ஏண்டி இப்படி வீடே இடிஞ்சு விழற மாதிரி கத்தற என்றபடியே காஃபி டம்ளரோடு அங்கே வந்து சேர்ந்தார் பார்வதி. அதே சமயம் ஐயா ஐயா என்ற பதற்றமான குரல் வீட்டின் வாயிலிருந்து உள்ளே வரை கேட்க, இதை விடவா சத்தமாக கேட்டேன் என்பதைப் போல தாயை பார்த்து வைத்தாள் முல்லை. இருந்தும் அந்த பதற்றமான குரல் அவர்களுக்கு ஏதோ உணர்த்த நால்வருமே எழுந்து வரவேற்பறைக்கு சென்றிருந்தனர். ஐயா ஐயா, நம்ம பிரபாகரன் இல்லைங்க, அதாங்க கீழத்தெரு சண்முகத்து மவன். அந்த பையன் நம்ம மூங்கில் காட்டுக்குள்ள செத்து கிடக்குறானா ஐயா. மூச்சிறைக்க அவன் சொல்லி முடித்த சமயம் கைகளில் இருந்த காஃபியை தவற விட்டிருந்தாள் முல்லை. கதையோட அடுத்த அத்தியாயத்தை நாளைக்கு கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையோட அடுத்தடுத்த பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதுவரை என்னுடன் இணைந்திருந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.